ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லணும். இன்றைக்கி என்னோட அப்பாவோட பர்த்டே. எல்லாரும் என்னோட பர்த்டே தெரியும் போது, என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே, அப்புறம் பாப்பாவோட பர்த்டே தெரியும் போது எப்படி பிளஸ்ஸிங் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி என்னோட அப்பாவுக்கு கொஞ்சம் பிளஸ்ஸிங் பண்ணுங்க. நான் கல்யாணம் பண்ணி பாப்பா பிறக்கிற வரையும் நான் என்ன அவங்களுக்கு ஹாப்பி கொடுத்தேன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது ஜஸ்ட் ஒரு 2 டைம் அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தப்போ தேஜு கூட விளையாடும் போது அவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்க அதெல்லாம் பார்த்து நானுமே ஹாப்பியாக இருந்திருக்கேன். அவங்களுக்குமே என்னை விட இப்போலாம் தேஜுக்கு தான் எல்லா இடத்துலையும். நீங்களுமே என்னதான் வீடியோ போட்டாலும் நான் தேஜுவை காமிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. நான் தேஜுக்காண்டி தான் வீடியோ பார்க்குறேன், முதல்ல நீங்கள் தேஜு காமிங்கன்னு சொல்லுவீங்க. பாப்பா எனக்கு ரொம்ப லக்கி மாதிரி. அவள் கிடைச்சதுக்கப்புறம் எல்லாமே கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மாவும் பேசினாங்க. நான் ரொம்ப ஹாப்பி. காலையில் ஃபோன் பண்ணேன், தேஜு விஷ் பண்ணா. அப்பாவோட பர்த்டேக்கு தேஜு எப்படி அவங்கள்ட்ட விஷ் பண்ணா, காலையில் நான் என்ன சமைச்சேன் என்னங்கிறதெல்லாம் பாருங்க. நேற்று ரத்தம் கொடுத்ததில் எத்தனை கிலோ இழைச்சி போயிருக்கீங்க? காலையில் எழுந்திரிச்சதும் கை காலெல்லாம் வலிக்குது. 350 ml. हेलो हेलो जोर को रे वीडियो कॉल ऊपर रे अम्मा चलेंगे இருக்கு. இங்க பக்கத்துல தான் இருக்கேன், இருங்க முதல்ல பேசி முடிங்க. நல்லா இருக்கீங்களா தேஜு? என்னம்மா நேத்துல ஒரே தூக்கத்தை இருந்தீங்க, என்ன வரா? காலையில இருந்து தூங்கல. ஏன் தூங்கல்னா அங்கங்க போயிடுறீங்களா? இப்ப ஊர் சுத்துறேன். அங்கங்க போயிடுறீங்களா? ஜூர் को था ஊர் சுத்துறேன். ஐயே ஊர் சுத்த கூடாது, வீட்டுலதான் தேஜு இருக்கணும். சரி சொல்லு. சொல்லுங்க போ. जूर को அவத்தர அவத்தர. ஹலோ ஹலோ சொல்லுங்க தேஜு சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. பிறந்தநாள் வாழ்த்து சொல்றீங்களோ? தெரியுமா உங்களுக்கு? யார் சொன்னது? அம்மாடா. சரி சரி சந்தோஷா. இருந்தா கேக் வாங்கலாம், இருந்தா கேக் வாங்கலாம். என்ன பண்றீங்க? விஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா சொன்னாங்க அம்மாச்சிக்கிட்ட பேசுங்கன்னு. அம்மாக்கு எப்போ பேசினாலும் அப்பா கிட்ட பேசுங்க. 2 பேருமே டெய்லியும் பேசலாட்டி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எப்படியும் கால் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான் பேசணும். சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. நேற்று தான் பிளட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால முருங்கைக்கீரை இனிமேல் வாரத்துக்கு 3 நாள் சேர்க்க போகிறேன், ஒரு 2-3 மாதத்துக்கு. அது ரெகுலராக சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லது தான். அதனால் இன்றைக்கி முருங்கைக்கீரை கடையல் நம்ம வீட்டு மரத்துலேருந்து பறித்தது தான். இப்போ கீரை உருக்கிட்டு இருக்கேன், பருப்பு வேக வச்சிட்ருக்கேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பெருங்காய பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். பருப்பு ரெடியானதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சேர்த்துடலாம். சரி, இப்போ நான் முருங்கைக்கீரை உருகுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அவங்கள அதிகமாக முட்டை சாப்பிட சொல்லியிருக்காங்களாம்மா. எழுந்திரிச்சிட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே. கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட இன்றைக்கி தான் சிலிண்டர் வாங்கணும். சிலிண்டர் இருந்துச்சு அப்படின்னா நான் கேஸில் பாப்பாவுக்குமே முட்டை பாயில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா காலையில் சீக்கிரமாக சாப்பிட்றதா ரொம்ப நல்லது. கேஸ் இல்லாமல் பாருங்கள், குழம்பு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் முட்டையை அவிச்சு கொடுக்க முடியும் அவங்களுக்கு. முட்டையும் வேக வைக்கணும். மங்க யார் கொடுத்தா? தேஜு டேஸ்ட் இப்படி இருக்கு. எனக்கு உனக்கு நெய், உங்களுக்கு இல்லைன்னு சொல்லு.
இல்ல மறுபடியும் சொல்லு சொல்லு உங்களுக்கு இல்ல. சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சது 6 o'clock தாங்க எழுந்திரிச்சேன். நானும் பாப்பாவும் கட்டிலில் தூங்குறனால சில டைம் அவ என்ன ஒட்டி வரான்னு சொல்லிட்டு நான் ஒன் சைடாக படுத்து முதுகல் பயங்கரமாக வலிச்சுது. அதனால இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். அதனால தான் மார்னிங் இன்ட்ரோ ஷூட் பண்ண முடியல. மார்னிங் சாப்பாடு சாதம், இது வந்து நேற்று வச்ச புளிச்சக்கீரை, அப்புறம் உருளைக்கிழங்கு குழம்பு. இது இன்னைக்கு காலையில் வச்ச முருங்கைக்கீரை கடையல். நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால சரியாக தெரியல. மாம்பழம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு காலையில் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். காலையில் நான் என்ன சமைச்சேன் என்ன சாப்பிட்டேன் எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் அம்மாவுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது நல்லா இருக்காங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நானும் உங்களுக்கு ப்ரே பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நேற்று என்னோடய ஹஸ்பண்டு தான் அம்மாவுக்கு ரத்தம் கொடுத்துருக்காங்க. அவங்க ரத்தம் கொடுக்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு பாருங்கள். இது வந்து ரத்தம் எடுக்க போகிறாங்க. எனக்கு என் ஹஸ்பண்ட் மேலே உரிமை இருக்குங்கிறனால நான் சில விஷயத்தை கிண்டல் பண்ணியிருப்பேன். ரத்தம் கொடுக்கறத நீ கிண்டல் பண்ணுறேன்னு தயவுசெய்து யாரும் கோவப்பட வேணாம். மற்றவங்கள இருந்தால் நான் கிண்டல் பண்ணியிருக்க மாட்டேன். என் ஹஸ்பண்டுங்கிறனால நான் வீடியோ பார்த்துட்டு நேற்றுலாம் செம்மையாக சிரித்தேன். இப்போது அவங்க பெல்ட் போடும்போது எப்படி இப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்காரோ, ஊசி குத்துற வரையும் அவர் அப்படியே தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். நான் சொன்னேன் அவ்வளோ பயமாங்க. ரத்தம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க எனக்கு பயமே இல்லை, எப்படி கொடுத்தேனே தெரியல. நாங்கள் வீடியோ பார்த்துட்டு பயங்கரமாக சிரித்தேன். பாருங்களேன், அவங்க தலை எப்படி மேலே தூக்கி வச்சுட்டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எப்படா குத்துவாங்கன்னு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் கீழே படுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு குத்தும்போது ரியாக்ஷனை பாருங்களேன். குத்துறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டாங்க பாருங்க. சரியா இந்த இடத்துல நான் சொன்னேன், சரியா உன்னோட வாயை கேப்சர் பண்ண மறந்துட்டாங்களே அண்ணா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன் நான். என் ஹஸ்பண்டுங்கிறனால சிரித்தேன். தயவு செய்து மற்றவங்க யாரும் கோவப்படாதீங்க. இங்கே வந்து பொதுவாகவே யாருக்காவது பிளட்டு தேவைப்படுது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக 350 ml கொடுப்பாங்களாம். நம்ம டொனேட் பண்ணுறவங்களும் 350 ml கொடுக்கணுமா. ஆனால் அம்மாவுக்கு தேவைப்படும் போது ஹாஸ்பிட்டலில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு மட்டும்தான் 350 ml ரத்தம் கொடுத்துருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதி ஒடிசாவில் எப்படி ஓட் போடுறாங்கங்கிற வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஓட் ஸ்லிப்பு காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ பாதி பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் யூடியூப் வந்து ரிமூவ் பண்ணிருச்சு. அந்த மாதிரி ஸ்லிப்போ இல்லை அட்ரஸோ எதுவுமே காமிக்கக்கூடாது. அதை விட க்யூவில் நிற்கும் போதும் நான் காமிச்சிருப்பேன், பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவுமே தப்புங்களா. அந்த மாதிரி இதுக்கப்புறம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்னென்னு பிளட்டெல்லாம் காமிச்சாங்க. அது வந்து வீடியோவில் வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் வீடியோ டெலீட் பண்ணலாம். இப்படி டெலீட் பண்ணி போயிட்டே இருக்காங்கன்னா இன்கமே வராது. அதனால் இதோட போதும். நேற்று வீடியோவில் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கொடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால தான் என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி யாருக்குமே என்னோட ஹஸ்பண்ட் பிளட் டொனேட் பண்ணதே இல்லையாமா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். ஏங்க ஏமா இங்கே வாங்கலேன், இங்கே வாங்க. மொபைல் பார்த்துட்டு இருக்காரு, ரொம்ப பிஸி. தூங்காம வந்து நிக்கணும். வீடியோ நேற்று பிளட் கொடுத்தீங்கல்ல, எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? என்னமோ மார்க் இருக்கு பாரு. எப்படி இருந்துச்சு? நல்லாதான் இருந்துச்சு. நேற்று முட்டதான் கஷ்டம். நேற்று கை இப்படி நீட்டவே முடியல அவங்களால. எனக்குமே சரியா தெரியாது, ஏன்னா நானும் கொடுத்ததில்ல. நம்ம ஊர் சைட்லாம் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்து இவர் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சிருந்தாரு, வீடியோல பார்த்துருந்துருப்பீங்க. அதுல இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தனாலே என்னவோ கையை நீட்ட முடியாம வலிச்சிருக்கும் போல. நைட் டைம்ல நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. காலையில எழுந்திரிச்சதுல இருந்து கை கால்லாம் செம வலியாம். நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா நான் தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாமே உனக்கு தானே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டைம் சொன்னாங்க, சப்போஸ் இனிமேல் நீ பிளட் டொனேட் பண்ணுறேன்னா 6 months ஆஃப்டர் இல்லைன்னா 1 year ஆஃப்டர் கூட. வேற என்னென்ன சாப்பிட சொன்னாங்க இங்கே டாக்டர்? மட்டன் சாப்பிட சொன்னாங்க. அது வந்து மாங்சம் லெக் சாப்பிட சொன்னாங்க, சோப் பண்ணி. அப்புறம் தமிழ்நாடு போகலாமா சூப் சாப்பிட்றதுக்கு? தென் அவ்வளோதான். அப்புறம் சொன்னாங்க வெயில் சுற்றக்கூடாது,
3-4 days அப்படி. ம் ஆனா ரொம்ப பயந்துட்டேன். சப்போஸ் ஆயிடுமா எனக்கு. நேத்து மட்டுமே 6 or 8 எக் மாதிரி சாப்பிட சொல்லியிருப்பாங்க போல. இங்க வந்து மார்க்கெட்ல எக் பாயில் பண்ணி அதுல பெப்பர் அதுக்கப்புறம் கரம் மசாலா அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நேத்தே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு. நான் சொன்னேன் நைட்ல இருந்தாலும் இவ்வளோ முட்டை வேணாமேன்னு சொன்னேன். இல்ல டாக்டர் சாப்பிட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இன்னைக்கு காலையிலயுமே முட்டை அவிச்சு கொடுத்துருக்கேன். ரத்தம் கொடுத்தனால கொஞ்சம் புரோட்டீனா சாப்பிடுறாரு. நாளையில இருந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். மாதுளம்பழம். அவ்வளோதாங்க. ஓகே, டைம் இப்போ 1:57 ஆகுது. நான் பாப்பா எல்லாருமே தான் குளிச்சுட்டு வந்தோம். பாப்பா ஆல்ரெடி தூங்கிட்டா. இதுதான் நல்ல டைம். அவளையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நானும் டிஸ்டர்ப் ஆகாமல் வீடியோ எடிட் பண்ணணும். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ. பாய்.